தூக்கிட்டு வந்துச்சு, உள்ள போறதுக்கு இடம் இல்ல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டோட மேல் கூரையா பிரிச்சுட்டாங்க. மேல் கூரையை பிரிச்சுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவனை அப்படியே கட்டிலோட என்ன பண்ணாங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இறக்கும் போது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நான் 2 இன்ச்சு இல்ல 2 இன்ச்சு இல்ல, ஒரு அடி, நான் ஒரு அரை அடி விட போறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த 3 பேருக்கும், இந்த 3 பேர் சரி நாங்களும் சரியா உங்க கூட இணைந்து செயல்படுறோம்னு சொன்னாதான் அங்க என்ன ஆகும், விடுதலை வரும். 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, கட்டுல என்ன பண்ணி திமிர்வாதம் உள்ள இறக்குறாங்க. இப்ப 4 பேர் கையில என்ன இருக்குது, கயிறு இருக்குது. இப்ப 4 பக்கத்துல இருந்து கயிறு இறக்கும் போது 4 பேர் எப்படி இருக்கணும், கரெக்டா இறக்கணும். ஒருத்தர் இறக்கல நின்னுப்பா அப்படின்னு 4 பேர் என்ன பண்ணிருந்தோம், அப்படியே நிக்கணும், அப்பதான் நிக்க முடியும். ஒருத்தர் விட்டுச்சு 3 பேரும் அப்படியே நின்னாலும் அங்க என்ன பண்ணிடும், விழுந்துருவாங்க. இல்லாட்டா 3 பேர் விடும்போது ஒருத்தர் மறந்துச்சாலும் முடிஞ்சு போச்சு. அப்ப நான் 1 அடி விடுறேன், இல்ல அரை அடி நான் என்ன பண்றேன், இன்ச்சு இல்ல 1 அடி என்ன பண்றேன், என்னுடைய இப்படி விடுறேன், அதே போல நீங்க கையில என்ன பண்ணணும், இறக்கணும்னு சொல்லி அந்த 4 பேர் அந்த ஒரு மனமாய் செயல்பட்டதுனால கரெக்டா கீழே என்ன பண்ணிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அற்புதத்தை அவர்கள் பார்த்தா